ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கினோவாவில் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. நம்ம மஷ்ரூம் பிரியாணி, கினோவா கீரைலாம் செஞ்சுருக்கோம். அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் புட்டு வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப் கினோவா எடுத்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 15 to 20 minutes நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கோர்ஸ் பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் அந்த தண்ணி இருந்தால் கூட அதெல்லாம் வந்து போயிடும். அரிசி மாவு புட்டு நம்ம செஞ்சுருக்கோம், அது வந்து எனக்கு வெந்துடும்னு கன்ஃபார்மாக தெரியும். இந்த கினோவாவில் இது வரைக்கும் புட்டு செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. அதனால் வேகுமான்ற ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் நான் வந்து ஊற வச்சுட்டு நான் வந்து பவுடர் பண்ணி நான் புட்டு செய்கிறேன். யூடியூப்பில் பார்த்தா புட்டு வந்து அப்படியே முழுசாகவே போட்டு வேக வச்சு பண்ணுறாங்க. அந்த மாதிரி சிலருக்கு பிடிக்கும், அப்படியும் சாப்பிட்லாம். பட் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சாப்பிடும்போது நம்ம நார்மலாக புட்டு சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கோர்ஸாக அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த உப்பு வந்து கினோவா பவுட்ரு எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற வச்சு தான் அரைச்சோம். ஸோ அதிலே வந்து ஈரப்பதம் இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கனாலே போதும். சப்போஸ் நீங்கள் அரைக்கும் போது தண்ணி வந்து அதிகமாகிட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து கடாயை சூடு பண்ணி அதில் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ உதிரி உதிரியாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பவுலில் போட்டு இந்த உப்பு தண்ணியெல்லாம் போட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி வரணும். உதுத்தா வந்து உதுத்துடணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா புட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இப்போவே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா புட்டு வந்து லாஸ்ட்டில் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். இப்போது மாவு ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இப்போது இந்த அச்சில் தான் செய்ய போகிறேன். புட்டு குழல் இருக்கும், அதுலேயும் செய்யலாம். இந்த மாதிரியும் இருக்குது. நான் இதில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு கீழே இந்த மாதிரி பிளேட் கொடுத்துருப்பாங்க. இதில் இருந்து தான் ஸ்டீம் வந்து அந்த புட்டு வேகும். அது வழியாக அந்த மாவு விழுந்துடக்கூடாதுன்ட்டு இந்த குட்டி பிளேட் கொடுத்துருக்காங்கள்ல, அதை வச்சுட்டு நம்ம 1 ஸ்பூன் தேங்காய் துருவலை போட்டுடலாம். அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் வழியாகவும் அந்த மாவு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போது இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல உப்பு போட்டு கினோவா பவுடர் அந்த மாவு, அதை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த புட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நான் சொன்ன ஒரு 2 டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். இப்போ அதில் சேர்த்துட்டு அதை மூடி வச்சுருங்க. நம்ம புட்டு அந்த மேக்கர் வாங்கும் போதே இந்த மாதிரி ஒரு பாத்திரமும் கொடுத்துருப்பாங்க, தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறதுக்கு. தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. உள்ளே மேலே வந்து அந்த ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மாவு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கரெக்டாக அந்த இதுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 11 to 12 minutes நல்லா வந்து வேகட்டும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா 15 minutes கூட வேக வச்சுக்கோங்க. மேலே வந்து பாருங்கள் ஸ்டீம் நல்லா வந்துச்சு. ஒரு 12 minutesலேயே வந்துச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு அப்படியே வந்து கொட்டிடலாம். இப்போது அந்த மேலே இந்த பிளேட் இருக்குல்ல, அதையும் எடுத்துடலாம். சூடாக இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம புட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது வந்து இப்போ உதுத்து விடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் அதை நான் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும் போதே அந்த சாஃப்ட்னஸ் நல்லாவே தெரியுது. அவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில்
சூடாக இருக்கும் போதே சர்க்கரை போடுறீங்களா, சர்க்கரை போட்டுக்கோங்க, இல்லை வெல்லம் போட்டுக்கோங்க, நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம். ஸ்வீட்டுக்கு அதை போட்டுட்டு ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல் இதை போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஸ்வீட் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக வரலை அப்படின்னா நீங்கள் அப்படியே இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை அரைச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். எனக்கு வந்து சூப்பராக புட்டு உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ நான் அந்த இது பண்ணலை. நீங்கள் வந்து ஸ்வீட் புட்டாக செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே சர்க்கரை போட்டுக்கோங்க. அது கூட ஏலக்காய் தூளும் தேங்காய் தூளும் சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கினோவா இனிப்பு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். ஆனால் நான் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் கினோவா ரெசிபீஸ் நான் செய்கிறேன். அப்போது சுகரையே நான் கட் பண்ண போகிறேன். அதனால நான் இதை வந்து தாளித்து கார புட்டாக செய்ய போகிறேன். அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து நம்ம புட்டு சாப்பிடும் போது நடுவில் உளுத்தம்பருப்பு கிடைக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் கலர் வரட்டும். இப்போ நம்ம காஞ்ச மிளகா கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து மேல் அந்த தோல் மட்டும் போடுறேன். நீங்கள் விதையோடு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து எண்ணெயில் போட்டு தீஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இப்போது இதை வந்து நம்ம புட்டு கூட சேர்த்துடலாம். நீங்கள் ஸ்வீட் அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா புட்டு இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பிடிக்கும். அதே நேரத்தில் கினோவாவை முழுசாக சாப்பிட பிடிக்காதுன்றவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். இப்போது இந்த தாளிப்பு ஃபுல்லாக அந்த புட்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு வேணால் பார்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தூவி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கினோவா கார புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளுக்கு கினோவாவை முழுசாக சாப்பிட பிடிக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிரும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளோட கினோவா காரப்புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை அப்படியே பவுலில் போட்டும் கொடுக்கலாம், அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்லேயும் ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக உதிரியாக கினோவா காரப்புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.